ஹலோ காய்ஸ். டுடே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சிங்கப்பூரில் கயாக்கிங் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இதுதான் முன்னாடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி பஸ்ஸுக்காக போயிட்டுருக்கோம். சைக்கிளில் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எப்படியும் ஒரு 750 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் மோஸ்ட்லி பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் நாங்கள் வந்து சைக்கிளே வாங்கி வச்சுருக்குறோம் எனக்கும் அவளுக்கும். ஏன்னா சைக்கிள்னால் நடக்கிறத விட சைக்கிள் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அண்ட் பக்கத்தில் ஏதாவது போகணுன்னா ஷாப்ஸுக்கெலாம் நாங்கள் வந்து சைக்கிளே யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் நான் அது ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம் 2 பேருக்குமே. இப்போ நம்ம வந்துட்டு போகிற 2 பஸ் மாறணும். இப்போ நான் இருக்கிறது டேம்பனிஸ்லேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து பேசிரிஸ் பீச் போனோம். ஸோ நாங்கள் 2 பஸ் மாறி போனோம். ஸோ அங்கே தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ தான் மழை பெஞ்சு விட்டது. ஸோ அதனால தான் நல்லா அப்படி கிளைமேட் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த பஸ் வந்து 34. ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐக்கியா ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு, டேம்பனிஸ்லேருந்து ஐக்கியா ஸ்டாப் வரையும் போயிட்டு, அங்கேருந்து 58 பஸ்ஸில் நம்ம வந்துட்டு பேசிரிஸ் பீச் போயிடலாம். பீச்சுக்குமே கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு போட்டிருக்கு கூகுள் மேப்பில். நம்ம அங்கே போய் பார்த்துட்டு தான் தெரியணும். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா சைக்கிள்லேயே போயிடலான்னு பார்த்தோம். ஏன்னா எங்களோட சைக்கிள் வந்து ஃபோல்டபுள் சைக்கிள் தான். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம பஸ்ஸில் ஏற்றிட்டு அங்கே போய் அன்ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நாங்கள் ஃபோல்ட் பண்ணாமல் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து இறங்கிட்டோம். இதுதான் அந்த பஸ் ஸ்டாப், பேசிரிஸ் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் இந்த மாதிரி ரெண்டலுக்கு சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து சைக்கிள் எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸுக்கு நம்ம ஓட்டிக்கலாம். $1 வாங்குவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப்பில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அன்லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் நம்ம ஓட்டிட்டு நம்ம இதே மாதிரி பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்துட்டு விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பேமெண்ட்டை மட்டும் முடிச்சிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ நம்ம இங்கேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து பீச்சுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் நடக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சைக்கிளே போயிடலான்ட்டு சைக்கிள் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு பாதையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் பேசிரிஸ் பீச்சுக்கு வந்தால் கரெக்டாக நாங்கள் வந்து மத்தியானம் டைமு. ஸோ நல்லா பசிச்சுது. கரெக்டாக நாங்கள் அந்த கயாக்கிங் பண்ணுற பிளேஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. இப்போ நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு போயிட்டுருக்குறோம். இங்கே சிங்கப்பூரில் பீச்சஸ் நிறையா இருக்கிறதுனால பீச் ரெஸ்டாரண்ட்னால் செம்மையாக வச்சுருப்பாங்க. சீ ஃபுட்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போய்ட்டுருக்கோம். இங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா லைக் மோஸ்ட்லி ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி சில் அவுட் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் புக் பண்ணி ஃபேமிலிஸாக வருவாங்க. வந்துட்டு இல்லைன்னா ஆஃபீஸில் வருவாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சது இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் நல்லா சில் அவுட் பண்ணிவிட்டு போவாங்க. அதுக்கெலாம் ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பீச் பக்கத்துலேயே பீச்சோட வியூவை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். நாங்கள் வந்து நேச்சோஸும் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பர்கரும் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ 2ம் சாப்பிட்டுட்டு அப்படியே கயாக்கிங் போக வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இங்கெல்லாம். ஏன்னா இந்த இடத்துக்கே அவன் பாதி ரேட்டு போட்டுருவாங்க சாப்பாடுக்கு. ஸோ அதை தவிர மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். கடைசியாக சிக்கன் பர்கரும் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே பக்கத்தில் இருக்கிற கயாக்கிங் போகிற பிளேஸ் வந்துட்டு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துகிட்டு இருக்காங்கள போட்டு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் பேசிரிஸில். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் கயாக்கிங் பண்ணதே இல்லை. பண்ணியிருக்கோம் நம்ம ஜஸ்ட் கொடைக்கானல் அந்த மாதிரியில் வந்துட்டு போட்டிங் அந்த பெடல் போட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி சீயில் வந்துட்டு நான் பண்ணதே இல்லை. சீலம் ஆக்சுவலாக ஆழமும் அதிகமாக தான் இருக்கும் இந்த இடத்துலலாம். ஸோ அதான் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம், கொக்கோமோ பீச் கிளப். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம கயாக்கிங் போட் வந்து ரெண்ட் எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா போட் இருக்கும் பாருங்களேன். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ரேட்டு. நம்ம நார்மலாக இப்போ நம்மலாம் வந்து லைசன்ஸ் இல்லாதவங்க மீன்ஸ் இதுக்கு உள்ளே போகிறதுக்கும் லைசன்ஸ் தேவை போல். ஸோ இந்த லெஃப்ட்டில் தெரிகிறது எல்லாமே லைசன்ஸ்டு போட்டு. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் போக முடியும். இப்போ நாங்கள் போகிறது அன்லைசன்ஸ் 2 பேர் போகிற கயாக்கிங்கு.
இப்போ இதை தூக்கிட்டு போகிறாங்களா, இதெல்லாம் லைசன்ஸ்டு. அது எதனாலன்னு தெரில, ஆனால் நாங்கள் கேட்டோம் இது நாங்கள் பண்ணலாமான்ட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது லைசன்ஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் கயாக்கிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த லைசன்ஸ்டு கயாக்கிங். ஆனால் இதுன்னு நாங்கள் போகல, நாங்கள் போக வேண்டியது இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை தான் எடுக்கணும். ஸோ எங்களோட போட்டை தூக்கிட்டு இப்படி தான் நடக்கணும். இதில் என்ன கூத்தாகிடுச்சுன்னா, அவங்க எடுத்து தரமாட்டாங்க போல். நம்ம தான் நம்ம போட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய இதாகிடுச்சு. நாங்கள் போகும்போது நல்லா ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இப்படி தூக்கிட்டு போய் அப்படியே எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து நல்ல சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா ஆழம் இருக்கும், எனக்கு வேறு ஸ்விம்மிங்கும் தெரியாது. ஸோ ஆனால் அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன்லாம் நல்லா பண்ணாங்க, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஆனால் தூக்கிட்டுலாம் வர மாட்டாங்க, நம்ம தான் தூக்கிட்டு போய் நம்மளே தான் சீக்குள்ளே கப்பலை விட்டுட்டு நம்மளே தான் ஏறி போய் அப்படியே பெடல் பண்ணிட்டு போனோம். நாங்கள் போயிடுறது வந்து 1 hour ட்ரிப்பு மாதிரி. ஸோ இது வந்து 1 ஹவருக்கு வந்து $25. ஸோ 2 பேர் போனாலுமே பெர் போட்டுக்கு $25. இப்போ நீங்கள் 2 போட் எடுக்கிறீங்கன்னா, தனித்தனி செப்பரேட் எடுக்கிறீங்கன்னா 2னா 25 $50. இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரே கயாக்கிங் போட்டு 2 பேருமே போகிறது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது ஜஸ்ட் $25. 1 hour இருக்கலாம். இப்போ நீங்கள் 1 hour தாண்டி இருக்கிறீங்கன்னா பெர் ஹவருக்கு $10 எக்ஸ்ட்ரா. ஸோ 2 hours இருந்தீங்கன்னா $35 வரும். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாங்கள் கிட்டத்தட்ட மத்தியிலலாம் வரல, கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கோம். காற்று செம்ம காற்று, அதனால் எங்களால் அவ்வளோ துடுப்பு போட முடியல. அது வந்து ஒரே சைடாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் அவங்க லைசன்ஸ்ட் போட் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் சூப்பராக போகுது. மேபி அது டிசைனுக்காக தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வால் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி போகக்கூடாது. அதை தாண்டி போனீங்கன்னா ஒன்லி லைசன்ஸ் பீப்புள் மட்டும் தான் அதை தாண்டி போகணுமா. அதுக்கப்புறம் நாங்களும் நல்லா வேர்வை சிந்தி 1 மணி நேரம் முடிச்சுட்டு இப்படி தான் நாங்கள் வந்தது நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போது நம்ம போகும்போதும் நம்ம தான் தூக்கிட்டு போனோம். போகும்போது தான் தூக்க முடியல அவளால். வீடியோவில் பார்த்தா தெரியும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான். அதுக்கே தூக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. கடைசியில் நாங்கள் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் இழுத்துட்டு எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். இதில் என்னென்னா, நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டும் வரணும். நீங்கள் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளீனும் அந்த போட்டை நீங்கள் தான் க்ளீனுமே பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணி அந்த போட்டை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். இப்போ நம்ம அதிலே நாங்கள் வாட்டர் பம்ப் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நம்ம போட்டை ஒன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அந்த சால்ட் வாட்டர் எதுவுமே இல்லாமல், மண் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க வச்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 1 ஹவருக்கு $25. 1 டைம் ஒர்த்து. நம்ம இதே மாதிரி ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, அவங்களே ஃபிஷ்ஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா அதுவுமே நம்ம பண்ணலாம். அது வந்து கிட்டத்தட்ட $60-65 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் அதை நாங்கள் ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல இல்லை, வேறு இடத்துல போய் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது, அதனால தான். ஆனால் சூப்பராக இருந்தது, நம்ம அலையிலேயே போகிறதுனால அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், காசை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பஸ்ஸில். ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.